அனைவருக்கும் வணக்கம். கர்மா எப்படி வேலை செய்கிறது, கர்மா என்பது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கர்மா என்பது ஒரு செயல் அல்ல, அந்த செயலின் பின்னால் உள்ள நோக்கம்தான் கர்மாவை தீர்மானிக்கிறது. த இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன், அதுதான் கர்மாவே தவிர அந்த ஆக்ஷன் கர்மாவை ஒருபோதும் தீர்மானிக்காது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது, அந்த குழந்தைகிட்ட ஜாலியாக விளாட்றதுக்காக நான் பொருளை ஒழிச்சு வைக்கிறதும், அர்ஜெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த திருமணத்தினுடைய முக்கியமான பொருள் தாலியவோ இல்லை வேறு ஏதாவது அது அந்த குடும்பம் விளங்காமல் போயிடணும், அந்த கல்யாணமே நடக்கூடாதுன்னு எடுத்து நான் ஒழிச்சு வைக்கிறேன். இந்த ரெண்டு இன்டென்ஷனும் வேறு வேறு, ஆனால் செயல் ஒன்று. இந்த பக்கம் தாய் தகப்பன் குழந்தைகிட்ட விளையாடுறதுக்காக ஒரு பொருளை ஒழிச்சு வைக்கிறாங்க, அந்த பக்கம் அந்த குடும்பமே விளங்கக்கூடாது, கல்யாணம் நின்று போகணுன்ற நோக்கத்தோட ஒரு பொருளை எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்போது இந்த இன்டென்ஷன் மாறும்போது அதற்குண்டான நீதியும் மாறுகின்றது. இயற்கையினுடைய படைப்பில், இயற்கையினுடைய விதியில், இறைவனுடைய கணக்கில். தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்படுவதும் ஒரு அப்பாவி சுட்டுக் கொல்லப்படுவதும் சுட்டுக் கொல்லப்படுறது ஒரே சம்பவம் தான். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள நோக்கத்தை பொறுத்து இறைவனுடைய கணக்கில் அந்த விதியே மாறுகிறது, அந்த தீர்ப்பே மாறுகிறது. அப்போது கர்மாவை பொறுத்தவரை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த நோக்கம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கர்மாவை 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சஞ்சித கர்மா, ரெண்டாவது பிராரப்த கர்மா, மூன்றாவது ஆகாமிய கர்மா, நான்காவது காமிய கர்மா, ஐந்தாவது நிஷ்காமிய கர்மா. இதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். மனித நிலையில் மனித உடல் பெற்றவரால் மட்டும்தான் இந்த சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை, 6ஆம் அறிவு என்ற ஒன்று இருக்கிறது. சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால மனித உயிர்களால் இறைவனை உணர முடிகிறது, இறைவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது, இறைவனின் சகாப்தத்தை, இறைவனுடைய அருமை பெருமையை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனிதனாகப்பட்டவன் ஒவ்வொரு செயல்களை செய்யும் போது எந்த நோக்கத்தில் செய்கிறானோ அதை பொறுத்து இந்த கர்மாக்கள் தீர்மானிக்கப்படுகிறது. சஞ்சித கர்மானா என்னன்னா, இப்போ இந்த மகாவிஷ்ணுன்ற இந்த ஐடென்டிட்டியோட இப்போ இந்த உடலில் இந்த ஆன்மா உள்ளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு. என் வார்த்தையை கவனிக்கணும். மகாவிஷ்ணுன்ற ஐடென்டிட்டியில் இந்த உடலை எடுத்து கிருஷ்ணமூர்த்திக்கும் பரமேஸ்வரிக்கும் பிறந்த இந்த ஒரு உடலானது மகாவிஷ்ணுன்ற ஐடென்டிட்டியில் உள்ளுக்குள்ள உண்மையான சத்தியமான ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை, அதுதான் ஆன்மா. அப்போது இந்த மகாவிஷ்ணுன்ற ஐடென்டிட்டி காணாமல் போயிடும், இந்த உடலும் ஒரு கட்டத்தில் காணாமல் போய்விடும். அப்போ உண்மையானது என்ன? அழியாத நிலை பெற்ற அந்த எனர்ஜி ஃபார்ம் தான் அந்த ஆன்மா. த எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட், உருவாக்கவும் முடியாது, நார் டெஸ்ட்ராய்டு, அழிக்கவும் முடியாது. பட் த எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் எ ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். அப்போ அந்த ஆற்றலை ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளிற்கு கடத்தலாம், ஆனால் அந்த எனர்ஜி காலங்காலமாக இருந்துட்டு வருது, அதை அழிக்க முடியாது. இதை சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா, சுவிட்ச் போட்டு ஃபேன் ஓடுறது, அதே கரண்ட் டிவி ஓடுறது, அதே கரண்ட்டு ரேடியோ ஓடுறது, அதே கரண்ட் மொபைல் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, மொபைல் பார்க்குறது, அதே கரண்ட் மோட்டர் ஓடுறது, அதே கரண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் ஓடுறது, இது எல்லாமே. பட் எனர்ஜி இஸ் சேம் லைக் தட். மகாவிஷ்ணுன்ற உடல் எடுக்குது, அப்புறம் ராமசாமி, குப்புசாமி, ஏதோ ஒரு உடலை மாற்றி மாற்றி எடுக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி சேம். அப்போது இந்த மகாவிஷ்ணுன்ற ஐடென்டிட்டியில் நான் எதையெல்லாம் அனுபவித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ வந்திருக்கேன் இல்லையா, இந்த கர்மாவிற்கு பெயர் பிராரப்த கர்மா. இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பிராப்தத்தில் இருக்குங்க அப்படிம்பாங்க. எல்லாம் பிராப்தத்தில் இருக்கணுங்க அப்படின்னா என்னென்னா அந்த டிசைனில் அது இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சஞ்சித கர்மானா என்ன? சஞ்சிதம்ன்றது தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அனுபவித்து முடிக்க வேண்டிய இந்த ரியாலிட்டியில், இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நல்லது கெட்டது அல்லது நியூட்ரலான சம்பவங்கள் அப்படின்றது நிறைய இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் மொத்தமாக அனுபவித்து முடிக்க வேண்டியது ஒரு 1000 மூட்டை இருக்குதுன்னு வச்சுப்போம். அதுதான் சஞ்சித கர்மா. இப்போ மனிதனாக பிறந்ததே நம்ம பல 100 ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகள் வெயிட் பண்ணி மனித உடல் எடுத்தது எதுக்குன்னா, இந்த 1000 மூட்டையை அழித்து காலி பண்ணி ஜீரோ பண்ணி மறுபடியும் புது பிறப்பு எடுத்துடக்கூடாது, இறைவனின் திருப்பாதங்களை சென்றடையணும். அதுதான் மோட்சம் அல்லது முக்தி அல்லது லிபரேஷன் சொல்கிறாங்க. அதான் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைதல், பிறவியில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க. அப்போ அனுபவித்து முடிக்க வேண்டிய டோட்டல் 1000ல் இப்போ நான் வெறும் 100 மட்டும் தான் எடுத்துகிட்டு இந்த உடலில் பிறந்திருக்கேன், இந்த ஐடென்டிட்டியில் பிறந்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது மொத்தமாக நான் அனுபவித்து முடிக்க வேண்டிய இந்த 1000ல் 100 மட்டும் நான் எடுத்துகிட்டு பிறக்கிறேன் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 900 மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சஞ்சித கர்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 900 மூட்டையை
நான் அனுபவங்களின் ரீதியாக நல்லது பண்ணனா நல்ல மூட்டையாக இருக்கும், கெட்டது பண்ணனா கெட்ட மூட்டையாக இருக்கும். அப்போது நல்ல செயல்களை பொறுத்து நல்ல எண்ணங்களை பொறுத்து அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த 900 மூட்டையில் நான் அதாவது 1000ல் 100 எடுத்துகிட்டு பிறந்திருக்கேன். அப்போ இந்த 900 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 900 இன்னும் நான் பல பிறவிகளை எடுக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்போ இந்த 1000ல் நான் 100 எடுத்துகிட்டு இப்போ பிறந்திருக்கேன்ல இந்த உடல், அப்போ இந்த 100 மறுபடியும் நான் கரெக்டாக கான்ஷியஸாக உபதேசம் பெற்று நல்ல செயல்களை செய்தனா நல்ல மனிதர்களை இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும், நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும். நான் நிறைய நற்காரியங்கள் பண்ணுவோம். இந்த பிரபஞ்சமே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செயல்படுறீங்களோ, எப்படி யோசிக்கிறீங்களோ, எதை சிந்திக்கிறீங்களோ அதை பொறுத்து அதற்கு தகுந்த ஆட்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நகர்த்தி கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்போ என்னென்னா இந்த 900 மூட்டை பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த 100 மூட்டையை பற்றி மட்டும் பேசுவோம். அந்த 900 மூட்டைக்கு பேர் வந்து சஞ்சிதம். அப்படின்னா அந்த 1000லேருந்து 100 எடுத்துகிட்டு வந்தேன்ல, இப்போ இந்த 100க்கு பேர் வந்து பிராராப்தம். இப்போ இந்த பிராராப்தத்தில் நான் கவனமாக இருந்தேன் அப்படின்னா இந்த 100 மூட்டையில் நல்லது கெட்டது ரெண்டை பொறுத்தும் எனக்கு நிறைய தாட்ஸ் வந்து வரும். எல்லா தாட்ஸையும் நம்ம போட்டு என்டர்டெயின் பண்ணோம்னா மாட்டிப்போம். அப்போது புத்திசாலித்தனமாக ஞான உபதேசங்களை பெற்று ஞான அனுபவங்களை பெற்று இல்லை நான் தர்மத்தின் வாழ்க்கையில் வாழும்போது புதுசாக செயலை செய்கிறேன்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன்னா தர்மமும் பண்ணலாம், படுத்தும் தூங்கலாம், சாப்பிடலாம், கொலையும் பண்ணலாம், கொள்ளையும் அடிக்கலாம், திருடிட்டும் ஓடலாம், தீ குளிச்சுட்டும் சாகலாம், நான் என்ன வேணால் பண்ணலாம். எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். அப்போது என் பிராராப்தத்தில் எனக்கு 100 மூட்டை இருக்குன்னா கூட இந்த 100 மூட்டையில் நான் வந்து கவனமாக இருந்தேன்னா இந்த 100 மூட்டை அழிக்கிறதுக்கு தான் இந்த உடலை நான் எடுத்திருக்கேன். ஆனால் கவனம் இல்லாமல் நான் ஒரு வேலையை செய்தேன் என்றால் இந்த 100 மறுபடியும் 200 ஆகலாம், 300 ஆகலாம், 400 ஆகலாம், 500 ஆகலாம், 1000 ஆகலாம். இந்த கவுண்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தமும் சஞ்சிதத்தோடு போய் வந்து ஆட் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி ஒரு 900 நீங்கள் புதுசாக வந்து வேலை வந்து சேர்க்குறீங்கன்னா 2000, 3000, 4000 எப்படி வேணாலும் மாறலாம். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மனித உடல் முடிகிறதுக்குள்ள வயதாகி வயோதிகம் வந்து விடுவதற்கு முன்னால் நான் நல்ல செயல்களை செய்து அறம் சார்ந்து நான் செய்யும்போது ஆகாமியம் சொல்கிறாங்க. புதுசாக நான் மூட்டையை சேர்த்துறேன் இல்லையா, இந்த செயலுக்கு பேர் ஆகாமிய கர்மா. அப்போ ஒரு மனுஷனுக்கு விதி எப்படி இருந்தாலும் சரி எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆகாமியத்தில் நம்ம தெளிவாக இருக்கோம் அப்படின்னா, அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படின்னா என்ன, கர்மாவில் பிராராப்தத்திலே இல்லைனாலும் முயற்சி, நீங்கள் அந்த ஆகாமியத்தில் கவனமாக நீங்கள் உபதேசம் பெற்று தர்மத்தின் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தன் மெய் வருத்த அந்த முயற்சியில் இந்த மெய்யை வருத்தி கொள்ளும் போது, வருத்தி கொள்றதுனா டெஸ்ட்ராய் பண்ணுறது கிடையாது, அதற்காக நீங்கள் ஸ்ரத்தையோடு செயல்படும் போது கூலி தரும். எந்த கூலி தரும், ஆன்மாவிற்கு உண்டான கூலியை தரும். அப்போ மனித உடல் எதற்காக, இறைவனை சென்று சேருவதற்காக. அதுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். வீடு, காசு, பொருள், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் எது நிலையானது, நீ செய்த உன் பாவ புண்ணியம் மட்டுமே உன்னை தொடர்ந்து வருகிறது. அப்போது சஞ்சிதத்தில் இருக்கக்கூடியதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சஞ்சிதத்தையும் ஆட் பண்ணலாம். இல்லாட்டினா பிராராப்தத்தில் எடுத்துகிட்டு வந்ததில் பிராராப்தத்தையும் காலி பண்ணிட்டு சஞ்சிதத்தையும் காலி பண்ணிட்டு ஜீரோவாகி அடுத்த பிறகு எடுக்காத நிலைக்கும் போகலாம். இது புரிஞ்சதில் இது பிராராப்தம். அடுத்து ஆகாமியம் அப்படின்னா புதுசாக நான் செய்யக்கூடியது. இதில் கவனம் வைத்து நான் செய்யும்போது நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஜீரோவும் பண்ணலாம், இல்லை புதுசாகவும் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இது ஆகாமியம். காமியம் அப்படின்னா என்னென்னா இந்த உபதேசங்களை பெற்றோ இல்லை நல்ல செயல்கள் செய்வதனால் குருமார்களினுடைய உபதேசங்கள் வாயிலாகவோ இல்லை யோகிகளோட வாயிலாகவோ இல்லை நம்ம முன்னோர்கள் நல்ல முன்னோர்களாக இருந்தாங்கன்னா இந்த டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு சில கம்யூனிட்டிஸ்லாம் வந்து இருக்காங்க நம்ம இந்தியாவில், தொழில் சீக்ரெட்ஸை அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் ஞான ரகசியங்களை அவங்களை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க, அவங்க மட்டும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த தமிழ் மரபில் மட்டும்தான், தமிழ் கலாச்சாரத்தில் மட்டும்தான் வள்ளலார் போன்று, திருமூலர் போன்று இன்னும் உயர்நிலை மகான்கள் நிறைய பேர் வெளிப்படையாக ரகசியங்களை சொல்லிவிட்டு வந்து சென்றார்கள். அதில் மெயினான விஷயம் என்னென்னா காமிய கர்மா. அப்படின்னா என்னென்னா நல்ல செயல்களை தர்மம் சார்ந்து செய்யும் போது என் சஞ்சித கர்மாவையும் அழிக்க முடியும், பிராராப்த கர்மாவையும் அழிக்க முடியும்ன்ற அந்த டெக்னிக்கை ஞானத்தில் பார்த்து சொல்லி வைத்து விட்டு சென்றார்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் புண்ணிய பலனை எதிர்பார்த்து ஒரு நல்லது செய்கிறீங்க. இப்போ என்னென்னா புண்ணிய கணக்கு மறுபடியும் மூட்டையில் ஆட் ஆகும். புண்ணியமும் ஜீரோவில் இருந்து பாவமும் ஜீரோவில் இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லது செய்கிறீங்க, அந்த நல்லதை நல்ல சிந்தனையோடு செய்கிறீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு நல்லது நடக்கணுன்ற எதிர்பார்ப்போடு செய்கிறீங்க, அந்த அட்டாச்மெண்ட்டோடு செய்கிறீங்க, அதுக்கு பேர் காமிய கர்மா. அப்படின்னா என்னென்னா மறுபடியும் அதுக்கு மூட்டை ஆட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிறப்பு கிடைக்கும்.
நல்ல வசதியான ஒரு வீட்டில் எல்லா சுகத்தோட நல்ல ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு ஹாப்பினஸோட எல்லாமே அமையக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிறக்கிறீங்க. இதுதான் வந்து காமிய கர்மா. அப்போ நிஷ்காமிய கர்மான்னு ஒன்று இருக்குது. இதுதான் சீக்ரெட். நிஷ்காமியம்னா என்னென்னா யோகிகள், ஞானிகள், குருமார்கள் இந்த நிலையில் தான் இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்வது போல தெரியும், கல்யாணம் செய்து கொள்வது போல தெரியும், குழந்தைகள் பெற்றுக்கொள்வது போல தெரியும், நாட்டை ஆள்வது போல தெரியும், இல்லாட்டினா வந்து பொருள் பற்றில் இருப்பது போல தெரியும். ஆனால் மன அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே மாதிரி இந்த உலகத்தை விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. எப்படின்னா என்னென்னா ஒரு செயல் செய்வாங்க, அந்த செயலுக்கு அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது, அதுக்கு பின்னாடி அந்த நோக்கம் வந்து தர்மம் சார்ந்து இருக்கும். அப்போ அவங்க செய்யக்கூடிய எல்லா நல்லதுலேயுமே இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா என்ன, அதுக்கு அவங்க ஓனர்ஷிப்பும் கிளைம் பண்ண மாட்டாங்க, மென்டாலிட்டிலையும் வச்சுக்க மாட்டாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் நல்லது மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ நல்லது பண்ணுறது அவங்களுக்கே தெரியாது, எங்கெல்லாம் அவங்கள சார்ந்து நல்லது நடக்குதுன்றதே தெரியாது. இதுக்கு பேர் தான் நிஷ்காமியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செயலை செய்துவிட்டு, நற்செயலை செய்துவிட்டு, தர்மம் செய்துவிட்டு, தர்ம காரியத்தை செய்துவிட்டு அதை நினைவில் கூட வைத்து கொள்ளாமல் வாழக்கூடிய நிலை. போகிற போக்கில் நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. யார் எங்கே என்ன ஏது நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்களோட சிந்தனையில் இவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு செயலை செஞ்சுட்டு மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு பேர் நிஷ்காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மாவில் நீங்கள் செயல்படும் போது மனித உடலில் வாழ்வீர்கள், ஆயுட்காலத்தை அனுபவிப்பீர்கள், இல்லறத்தில் இருந்து கொண்டும் நிஷ்காமிய கர்மா செய்யலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் நீங்கள் ஓனர்ஷிப் கிளைம் பண்ணாதனால எல்லாம் இறைவன் செயல்ன்றுவாங்க. அப்போ எல்லா இறைவன் செயல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சிவார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் அல்லாவுக்கு அர்ப்பணம், எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அர்ப்பணம். இப்படி அது ஏதோ ஒரு நேம் சொல்கிறீங்க, ஆனால் மொத்தத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய செயலை மொத்தத்தையும் அங்கே அர்ப்பணம் பண்ணிடுறதுனால அந்த ஓனர்ஷிப்பை உங்கள் மைண்டு வந்து கிளைம் பண்ண மாட்டேங்குது. ஓனர்ஷிப்பை மைண்டு கிளைம் பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்தமும் உங்கள் மனதில் பதியாமல் நற்செயல்களை மட்டும் இந்த பூமிக்கு நீங்கள் நிறைய செய்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான கிரெடிட்ஸை நீங்கள் அந்த ஐடென்டிட்டியில் மகாவிஷ்ணுன்ற நேம் இல்லாட்டினா வந்து ராமசாமின்ற நேம், குப்புசாமின்ற நேமில் நீங்கள் வந்து ஐடென்டிட்டி கிளைம் பண்ணாதனால இந்த உலகத்தில் செஞ்ச அத்தனை நற்காரியங்களும் இறைவனுக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. இப்போ பிரபஞ்சத்துக்கு கடங்காரனாக இருக்கிறது பிடிக்காது. இந்த பூமியில் உங்களுக்கு கொடுத்த உடம்பை, மனசை, ஆயுட்காலத்தை, ஆத்மாவை நீங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் நீங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்துகிற மாதிரி வெளியில் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பொதுநலத்தன்மையிலேயே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இன்டென்ஷன் நல்லா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சம் கடங்காரனாக இருக்காது. இறுதியில் அது எரரே வைக்காது. அதனால அதுக்கு பேர் பிரபஞ்சம் அல்லது இறைநிலை. அப்போ உங்களுக்கு செய்ய வேண்டிய மிக உச்சகட்ட நிலையான பிறவியில்லா பெருவாழ்வை அது கொடுத்து விடுகிறது. ஸோ யோகிகள் இந்த மனநிலையில் தான் வந்து இருக்கிறாங்க. இதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வெளியே செய்யக்கூடிய செயல்களை வைத்து தவறானவர்கள் என்று வந்து நினைத்து விடாதீர்கள். அவர்களுடைய இன்டென்ஷனில் எந்த தன்மையில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அதற்குண்டான அந்த பதிலை வந்து அந்த பிரபஞ்சம் வந்து தருகிறது. அப்போ கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடலால் செய்ததற்கு உடலாலும், மனதால் செய்ததற்கு மனதாலும், நினைவால் செய்ததற்கு நினைவாலும், ஆன்மாவினால் செய்ததற்கு ஆன்மாவினாலும் அதற்குண்டான பலன்களை நியூட்டன்ஸ் தேர்ட் லா அது உங்களுக்கு திருப்பி செய்கிறது, திருப்பி தந்து கொண்டே இருக்கிறது. திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி திஸ் யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். அப்போது இப்போ எவன் ஒருவன் நிஷ்காமிய கர்மாவில் நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான், ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மனநிலையில் செய்கிறானோ அந்த மொத்த கிரெடிட்ஸும் இறைவன் கிட்ட போயிடுது. இறைவன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இறுதி காலகட்டத்தில் 200% செய்தே தீர்வார். இல்லை என்றால் அவர் இறைவனாகவே இருக்க முடியாது. அவர் அப்படி செய்யலை அப்படின்னா அவருடைய பதவியும் பறிக்கப்படும். அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் டெக்னிக். செயல் செய்யணும், நல்ல செயல் செய்யணும், நற்காரியங்கள் செய்யணும், கிரெடிட்ஸ் எடுத்துக்காமல் செய்யணும், நினைவில் வைத்து கொள்ளக்கூடாது. அந்த நினைவை வைத்து தான் அந்த கர்மா வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ அந்த நினைவில் வைத்து கொள்ளாமல் நற்செயல்களை நீங்கள் வந்து செய்யும்போது அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கிடையாது. இப்படித்தான் வந்து கர்மா வேலை செய்கிறது. இதனால் தான் வந்து பல யோகியர்கள் கிளைம் பண்ண மாட்டாங்க, நீ தான் பெரிய ஆள்னா கண்டுக்க மாட்டாங்க, நீ அப்பேற்பட்ட ஒரு மகான் அப்படின்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது, தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிப்பான், வீணா போனவன்னு சொல்லிப்பான், முட்டாள்னு சொல்லிப்பான். காரணம் என்னென்னா நீங்கள் சொல்லும்போது அந்த அகங்காரம் ஏறும், அந்த அகங்காரம் ஏறும்போது உடனே அடித்து காலி பண்ணிடுவாங்க, ஜீரோ பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் அப்படி அடிக்கடி பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய புகழுக்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள் என்றால் ஐடென்டிட்டிக்கு தீனி போட்டு வளர்க்குற மாதிரி, ஐடென்டிட்டிக்கு தீனி போட்டு வளர்க்கும் போது என்னாகும், அது பூதாகரமாக மாறி அனைத்து கர்மாவையும் சேர்த்துக்கொள்ளும்.
ஆனால் அப்பப்பவே அவன் ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் ஆகுது, அது வந்து ஆணவமாக வெளிப்படுதுன்னு தெரியும் போது அப்போவே அவங்க அடித்து காலி பண்ணுறதுனால, ஜீரோ பண்ணுறதுனால ஜீரோன்ற தன்மையிலேயே இருக்காங்க. வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லைன்னு கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப நடுநிலையோடு சமநிலைத்தன்மையோடு அவர்கள் இயங்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கையை வாழ்வாங்க. காஸ்ட்லியான லைஃப் கூட வாழ்வாங்க, கம்ஃபர்ட்டான லைஃப் கூட வாழ்வாங்க, இல்லை பிச்சைக்காரனாக கூட இருப்பாங்க. ஆனால் மனநிலை எப்படி இருக்கும்? நியூட்ரலாகவே இருக்கும். இந்த தன்மையில் ஒருவன் வாழும்போது அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எல்லா மகான்களும் எல்லா ஞானியர்களும் எல்லா சாமியார்களும் ஒரே போன்று இருப்பதில்லை. அவரவர் ஒருத்தர் பரதேசியாக இருப்பார், ஒருத்தர் இல்லறத்தில் இருப்பார், ஒருத்தர் கோடீஸ்வரராக இருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் கூட இருப்பார், ஒருத்தர் வேலையே செய்யாமல் இருப்பார், ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார். இறைவனின் திருவிளையாடலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெளி சூழ்நிலையை வைத்து, வெளி காரணத்தை வைத்து, வெளி தோற்றத்தை வைத்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது. உள்ளுக்குள் என்ன தன்மையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு உண்டான பலனை இறுதியாக இறைவன் வந்து கொடுக்கிறார். இதை தெரிந்து செயல்படுங்கள். கர்மா என்பது மிகவும் உண்மையான ஒன்று. கர்மாவில் சிக்கிக்கொள்ளாமல் தெளிவாக நமது வேதங்கள் சொன்னது போல, இலக்கியங்கள் சொன்னது போல, மகான்களும் ஞானிகளும் நமக்கு சொல்லி கொடுத்தது போல நிஷ்காமிய கர்மாவில் செயல்பட்டு எதற்கு ஐடென்டிட்டி கிளைம் பண்ணாமல், ஒருத்தவங்க உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா அது கெத்தாக இருக்கும், அதை அனுபவிக்கும் போது நினைவில் நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். ஆனால் சொரிய சொரிய சுகமாக இருக்கும், சொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமும் புண்ணாக இருக்குன்றது போல் எப்போ வந்து நீங்கள் அதை வந்து ரொம்ப அனுபவிக்கிறீங்களோ பிறருடைய புகழ்ச்சியை, அப்போ நல்லா இருக்கும். ஆனால் ஐடென்டிட்டி பூதாகரமாக வளர்ந்து நிற்கும். அப்புறம் நீங்கள் மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கணும், கஷ்டகாலங்களுக்குள்ளே போய் சிக்கணும். அதனால எப்போது அகங்காரம் தலை தூக்குகிறதோ அப்போதே அடித்து உடைத்து ஒழித்து விடுங்கள். ஜீரோலேயே ட்ராவல் பண்ணுங்கள். உங்களது அடுத்த பிறவி என்பது நிச்சயமாக வந்து இருக்காது. திருவள்ளுவர் சொன்னது போல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், நீந்தலனா இறைவனடி சேராதார், இறைவனிடம் வந்து சென்று சேர முடியாது. நன்றி, வணக்கம்.